Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான கீ ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுவும் கார்ட்போர்டில் மட்டுமே பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராஃப்ட் ஃபுல்லாமே நம்ம இந்த கார்ட்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெர்சன்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெரிய வீடு செஞ்சோம், அப்புறம் ஒரு குட்டி வீடு, அப்புறம் ஒரு நீளமான வீடு, அப்புறம் ஒரு பாதி வீடு. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டினா ஈஸியாக ஒட்டிக்கும். நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிச்சின்னா கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும் அது காயறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ கீழே ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நம்ம சைட்லேயும் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ இது நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி சாவியை தொலைச்சிட்டு எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிட்டுருப்போம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பீஸும் கட் பண்ணி நான் இப்படி மேலே வச்சு ஒட்டிட்டேன். நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு நான் அங்கேயும் செல்லோ டைப் போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா நமக்கு பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செல்லோ டைப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீட்டுக்கு ஓடு செய்ய போகிறோம். ஸோ ஓடு கூரை ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம அதில் ஒட்டி வச்சிடலாம். ஸோ இந்த பக்கமும் ஒட்டிக்கோங்க, சென்டர்லேயும் ஒட்டிக்கோங்க. கம் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது ஃபிக்ஸ்டாக நின்றுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த நீளமான வீட்டுக்கும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கோங்க. மிச்சம் இருக்கிற ரெண்டு வீட்டுக்கும் நான் ஒட்டிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா வீட்டுக்குமே கூரை செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஜன்னல்லாம் ஒட்ட போகிறோம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ நான் பெரிய வீட்டுக்கு கொஞ்சம் பெரிய ஜன்னல், அப்புறம் இந்த ஜன்னலை இங்கே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் கட் பண்ணி எல்லா வீட்டுக்குமே நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம இப்படிலாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாவியெல்லாம் தேட வேண்டாம், அப்படி தொங்க போட்டுக்கலாம். பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ கடைசியாக சின்ன வீட்டுக்கும் நம்ம ஜன்னல் ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜன்னல் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வாசல் செய்ய போகிறோம். ஸோ வாசலுக்கு இந்த மாதிரி நீளமாக நான் ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா வேறு எந்த திங்ஸும் வேண்டாம், ஒன்லி கார்ட்போர்டில் மட்டும் தான் செய்ய போகிறோம் இந்த அட்டை பாக்ஸு. ஸோ நம்ம 2 வீட்டுக்கும் வாசல் ஒட்டியாச்சு. இப்போ இந்த குட்டி வீட்டுக்கும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா வீட்டுக்கும் நம்ம வாசல் ஒட்டியாச்சு. ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒட்டணும்னு தோணுதோ ஒட்டிக்கோங்க. அப்புறம் கீழே நான் அப்படி ஒரு 5 ஹோல் மேக் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பென்னு, பென்சில் இல்லைனா சிசர் எதை வச்சு வேணால் ஓட்டை போட்டுக்கலாம். நமக்கு கார்ட்போர்டு ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி 5 ஓட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஈக்குச்சியை வச்சு நீங்கள் அப்படியே சுட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேப்பர் டியூப் செஞ்சுட்டு அதை ஒட்டிக்கோங்க, அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். இதுக்கப்புறம் ஈக்குச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பேப்பர் டியூப் செஞ்சுட்டோம். இதுக்கு நான் கருப்பு கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம ஒரு 2 இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஈக்குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த வீடு, அதுக்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாதி வரைக்கும் அந்த ஈக்குச்சியை வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா. இப்போ இந்த ஃபுல்லாக இருக்குது, இதுலேருந்து பாதி வரைக்கும் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இதை நம்ம பின்னாடி ஒட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த நொடிச்சு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பேப்பர் வந்து வளையாமல் நிற்கும், நம்ம எவ்வளோ சாவி தொங்க போட்டாலும். ஸோ இந்த மாதிரி நான் 5 பீஸும் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபுல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நமக்கு இந்த மாதிரி நிற்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த முன்னாடி ஈக்குச்சி வந்து அப்படி தள்ளிட்டு நிற்கும் இல்லையா, ஸோ அதனால் அது கையில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கம்மை மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கையிலலாம் குத்தாமல் அப்படி இருக்கும், அந்த குச்சியும் வெளியே வராமல் இருக்கும். ஸோ முடிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ராயல் ப்ளூ என்னோடய ஃபேவரட் கலர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் வீட்டுக்கு க்ரீன் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டுக்கு வந்து பிங்க் கலர். ஸோ இப்படி கொஞ்சம் கலராக பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால. இப்போ ஃபோர்த்துக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பண்ணலான்னு இந்த எல்லோவும் இந்த பிங்க்கும் சேர்த்து வச்சா எனக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் 4 வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மற்ற இருக்கிற எல்லா இடத்துக்கும் கருப்பு கலர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கூரை, அந்த கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே பிளாக் கலர் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கருப்பு கொடுத்துட்டோம். ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் மெட்டாலிக் கலர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பஞ்சு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் முக்கி நான் ஃபுல்லாக அந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். பட் நான் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கோங்க, நான் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரொம்பவே டார்க்காக கொடுத்ததுனால பளிச்சுன்னு ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கருப்பு கலர் கொடுத்துக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுத்தாச்சு கோல்டன் கலர். ஸோ நம்மளுடைய கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை செவத்தில் ஒட்டிட்டு நம்ம அதில் கீயை தொங்க போட்டுடலாம். ஸோ இனிமேல் நம்ம வந்து கீயை தொலைச்சிட்டு தேடவே வேண்டாம். ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இந்த கோல்டன் கலர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட கீ ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.